தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். சில நல்ல உள்ளங்களை பார்த்தால் எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே இருந்து வரும் ஒரு வார்த்தை. உங்களை போன்ற நல்லவர்களால் தான் இன்னும் நாட்டில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் நாட்டில் நல்ல நல்ல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கான காரணம் உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் என்று கூறுவோம். அதே போல ஒரு நல்ல உள்ளத்தை பற்றிய ஒரு கவிதை. இது கற்பனையில் உருவானதல்ல, இது கண்ணால் கண்டதை கவிதையாய் தருகிறேன், நீங்களும் ரசியுங்கள். அவள் விசித்திர பிறவி ஒன்றுமில்லை, விசித்திரமாய் வாழ்பவள். புறம்பேசி குறை கூறி சாபங்கள் ஏதும் சபிக்காதவள். வேடம் போட்டு நடிக்கத் தெரியாதவள், எதையும் தாங்கும் வைரமானவள். அவள் விசித்திர பிறவி ஒன்றுமில்லை, விசித்திரமாய் வாழ்பவள். புறம்பேசி குறை கூறி சாபங்கள் ஏதும் சபிக்காதவள். வேடம் போட்டு நடிக்கத் தெரியாதவள், எதையும் தாங்கும் வைரமாவாள். அவள் என்னம்மா என்னப்பா என் குடும்பம் என்று உறக்கத்திலும் புலம்புவாள். தனக்கென சிந்திக்க தெரியாதவள், எவ்வளவு செய்தாலும் எல்லாவற்றாலும் துன்பப்படும் பைத்தியக்காரி அவள். என்னம்மா என்னப்பா என் குடும்பம் என்று உறக்கத்திலும் புலம்புவாள். தனக்கென சிந்திக்க தெரியாதவள், எவ்வளவு செய்தாலும் எல்லாவற்றாலும் துன்பப்படும் பைத்தியக்காரி அவள். அவள் ஊருக்கு உதவி செய்யும் வள்ளல். தனக்கென ஆடை வாங்க 10 ரூபாய் குறையாதா என 10 கடை ஏறி இறங்குவாள். தங்கைக்கும் தம்பிக்கும் பிராண்டட் கடைகள் தேடி அலைவாள். அவள் ஊருக்கு உதவி செய்யும் வள்ளல். தனக்கென ஆடை வாங்க 10 ரூபாய் குறையாதா என 10 கடைகள் ஏறி இறங்குவாள். தங்கைக்கும் தம்பிக்கும் பிராண்டட் கடைகள் தேடி அலைவாள். பாசக்காரி அவள். இப்படிப்பட்ட பெண்கள் இன்னும் பூமியில் தான் வாழ்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவள் ஏழை வீட்டின் மூத்த மகள். அவள் வாழ்க்கை பாதையில் அவளுக்கென்றேனும் ஒரு பக்கம் ஒதுக்கப்படாமல் பயணிப்பாள். தியாகியாய் எரியும் தீபமாவாள். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து புதிய கவிதைகள் கிடைக்க ஈழத்து மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். என்று அன்புடன் ஈழத்து மாணவன் ஜூட் மரிய செல்வம் எமில்டன். நன்றி.